இன்றைக்கி வந்து பொங்கல் திருநாள் சமையல் இல்லையா? ஆமாம், தை மாதம். சும்மாவே கல்யாண சமையல் பண்ணுவேன். இன்றைக்கி பொங்கல் வேறு, மாசப்பிறப்பு வருஷப்பிறப்பு எல்லாம். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து அவியலுக்கு எடுத்து வச்சுருக்கேன். 7 காய் அவியலுக்கு. அப்புறம் பரங்கியும் மொச்சையும் போட்ட அரைச்சி விட்ட சாம்பார், அன்னாசி பழத்தில் ரசம், வெள்ளை பூசணி போட்ட பொடி இடிச்ச கரிமது இல்லை, இடிச்ச கரிமது. அப்புறம் வந்து மாதுளையும் ஸ்வீட் கார்னும் போட்ட சும்மா அப்புறம் வடை திருக்கணம். இப்போ சக்கரை பொங்கல். சக்கரை பொங்கல் அப்பெல்லாம் பிடிக்கணும். ஓகே, ஸோ இது வந்து அவியலுக்கு என்னென்ன காய்னா சக்கரவள்ளி இருக்குது, அப்புறம் சவுச்சவ் இருக்குது, சவுச்சவ், வாழைக்காய், சேனக்கிழங்கு, புடலங்காய், அவரைக்காய். 7 காய். இப்போ திருவோண விரதம் இருக்கணும். அப்படி இன்னைக்கு திருவோண விரதம் இல்லையா? இன்னைக்கு திருவோண விரதம். இன்னைக்கு வந்து மாசப்பிறப்பு தர்ப்பணம் இருக்கு, எல்லாம் இருக்கு. என்னன்னா சாப்பிடணும் அப்படின்னு தோணித்துன்னா அப்படியே சமையல் பண்ணும்போது உப்பு இல்லாமல் பண்ணிட்டு அதை அப்படியே எடுத்துக்கலாம். இல்லைன்னா வெறும் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ வந்து என்னன்னா அப்படி சமையல் பண்ணும்போதே உப்பு இல்லாமல் எடுத்து வச்சுட்டு அப்போ நீங்கள் சாப்பிடுவீங்க, நீங்கள் சாப்பிடுவீங்க. அது மாதிரி அவளுக்கு எப்படின்னா பண்ணிக்கலாம். ஓகே, இதெல்லாம் வேக வச்சுக்கணும். நம்ம அந்த சேனக்கிழங்கையும் அந்த இது இருக்கு சக்கரவள்ளி கிழங்கு ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டு அப்புறம் மிச்சம் எல்லா காயும் ஒன்றா போட்டுறேன். அப்புறம் ஒன்றும் இல்லை பருப்பு போடுறேன். இதில் சாம்பாருக்கு எடுத்து வைக்கிறேன். இந்த இது இதாகிடுது. இந்த சேனக்கிழங்கு இது சக்கரை கிழங்கு போட்டேன் இல்லையா, போட்டுட்டு பிச்சு எல்லா காயும் போட்டு கொஞ்சம் எல்லாம் விட்டுக்கிறேன். அதுமாதிரி இதில் வந்து இந்த மொச்சையை போட்டுன்ட்டு இந்த இது பரங்கிக்காய் இதையும் போட்டு கொஞ்சம் வேக வச்சுக்கிறேன். இதெல்லாம் ஆமாம். ஆக்சுவலி இப்போ வந்து இந்த புண்ணியகால தர்ப்பணம் தான் அது. அப்போ வந்து இன்னைக்கு பண்டிகை வேற இருக்கிறதுனால தோரம்பருப்பு சேர்த்துக்கிறது. இது வந்து நீங்கள் தர்ப்பணம் பண்ணுறவனா அந்த சோளம் சேர்த்துக்க வேண்டாம், மிச்சம் ஆற்றுல இதுவாக சாப்பிட்லாம். சாதாரண அது பண்ணுறேன். யூஸ்வலாக சில பேர் வந்து ரொம்ப இதுவாக இருக்கிற மடியாக இருக்க வந்து அந்த தர்ப்பணத்துக்கு தோரம்பருப்புலாம் சேர்த்துக்கூடாதுன்னு சொல்லுவேன். பட் இன்னைக்கு வந்து நம்ம ஆற்றுல வந்து பழக்கம் இருக்குது. தோரம்பருப்பு போட்டு தான் சாம்பார் வைக்கிறது பண்டிகைன்றதுனால, ப்ளஸ் புண்ணிய காலம்னால. அதுமாதிரி சோளம் வந்து கூட குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். சாலட் பண்ணிட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். அது வறுக்கிறதுலாம் வறுத்துக்கிறேன். உத்தராயண புண்ணிய காலம் நினைக்கிறது இல்லையா? ஆமாம், அதனால் அவ்வளோ பார்க்கறது இல்லை. இந்த காயெல்லாம் வெந்துட்டு அந்த வெறும் பச்சை மிளகாய், தேங்காய், வேறு எதுவும் போடல. தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். நல்லா ஒரு மூடி, அது பெரிய மூடி ஒரு மூடி எடுத்துருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகாய். இது ஒரு கொதி வந்தோடனே தயிர் விட்டு தேங்காய் எண்ணெய் தாளிச்சு, தேங்காய் எண்ணெய் அப்படியே சுட பண்ணி கொட்டணும். அவ்வளோ அவியல் ஆகிடுது. ஒரு கொதி வரட்டும், இந்த தேங்காயோட கொதி வரட்டும். இது தயிர் விடணும் இல்லையா? இப்போ கொஞ்சம் கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணி வச்சிடுறேன். அப்புறமா சாப்பிட்றதுக்கு முன்னாடி தயிர் விட்டு தேங்காய் எண்ணெய் தாளிச்சு போட்டுறேன். இப்போ குளிச்சிடும், அதனால் இதை ஆஃப் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து குழம்பு வச்சுருக்கேன். குழம்பு வந்து அந்த மொச்சக்காய், அந்த பரங்கிக்காய் நல்லா வெந்துட்டுருக்கோ. புளி ஜாங்க வச்சுருக்கேன் பாருங்க. குழம்புக்கு ஏற்ற ஒரு சின்ன இந்த அளவு நெல்லிக்காய் அளவுக்கு புளியை கரைச்சி விட்டுருக்கேன். அப்புறம் வந்து நீங்கள் டைம் ஆகிடுச்சு, நான் காமிக்கல. என்னென்னா நம்ம குழம்புக்கு என்ன அரைச்சிருக்கேன்னா 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, மிளகா காரத்துக்கு, அவ்வளோதான். 3 தான் வறுத்துருக்கேன், வேற ஒன்றும் இருக்குல்ல. தனியா, கடலப்பருப்பு, மிளகா வறுத்துருக்கேன். 2 தேங்காய் போட்டிருக்கேன். தேங்காய் வறுத்துட்டு பொடி மாதிரி பண்ணிட்டேங்க. அதையும் போடணும். இது ஒரு இது வந்து ஆமாம், மஞ்சள் எடுத்து பண்ணிட்டேன். டைம் ஆகிடுது, என்ன உடப்பான வைக்கிற மாதிரி டைம் ஆகிடும். இது வந்து நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இந்த பருப்பு போட்டேன்னா சாம்பார் ஆகிடுது. கொஞ்சம் எண்ணெய் போட்டு கடுகு போட்டிருக்கேன். 2 கருவேப்பிலை, கடுகு வடிச்சதுன்னு கருவேப்பிலையும் போட்டுட்டு இந்த பூசணிக்காய் வந்து இப்படி நறுக்கி வச்சுருக்கேன். இந்தமாரி இது வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த பொடி எப்படின்னா அதுவும் பண்ணிட்டேன் நான். நீங்கள் வரத்துக்கு டைம் எடுத்தேன்னா பொடி வந்து எப்படின்னா இது கடலப்பருப்பு, தனியா. இது எக்ஸ்ட்ரா என்னென்னா மிளகும் வெந்தயமும். நான் குழம்புடிக்கு வந்து தனியா, கடலப்பருப்பு, மிளகா போட்டோம் இல்லையா, அது கூட வந்து இல்லை மிளகும், ஒரு 4 மிளகு, அப்புறம் வந்து 2 வெந்தயம், அதாவது 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் கடலப்பருப்பு, 2 மிளகா வத்தல், தேங்காய்லாம் கிடையாது. இது வந்து நல்லா வறுத்து பொடி பண்ணியிருக்கேன்.
குழம்பு கொதிச்சிட்டு கருவேப்பிலை போட்டிருக்கேன். அப்புறம் வந்து கடுகு வெந்தயமும் தாளிச்சிருக்கேன். ஆக்சுவலி என்னென்னா அரைக்கும்போது வந்து கடலப்பருப்பு தனியா மிளகா தான் அரைச்சிருந்தேன், தேங்காய் அதான் அரைச்சிருந்தேன். தாளிக்கிறதுக்கு வந்து கடுகும் கொஞ்சம் வெந்தயமும் போட்டிருக்கேன். குழம்பு ஆயிடுச்சு. இப்போ பொறுத்தல் பார்த்தீங்கன்னா ஜலமே விடக்கூடாது. அதே வந்து ஜலம் விட்டுக்கும். இந்த பூசணிக்காயோட நேச்சரே ஜலம் விட்டுக்கும். ஸோ அப்படியே வேகணும் அது. ஆமாம். இந்த வேக வச்சு உரிச்சுண்டாச்சு. இந்த காணை அதில் மிளகுப்பொடி, அப்புறம் இந்த உரிச்சுண்ட இந்த பொம்கிரானேட்டு, கொஞ்சோண்டு தேங்காய் போடுவேன். அப்புறம் தேங்காய் போட்டு கடுகு தாளிச்சு வச்சுட்டேன். வேணா கொத்தமல்லி கருவேப்பிலையும் போடலாம். இன்னைக்கு நான் போடலை. போட்டு தேங்காய் வேலை ரெடி ஆகிடுது. கலக்கிக்கணும். புளியோண்டு உப்பு போடணும். அப்புறமா போடுறோம். உப்பு போடணும். உப்பு வேணாம் திருவோணம் எப்படியே இருந்தாலும் இது கூட திருவோணத்துக்கு சாப்பிடலாம். அப்படியே வரது எடுத்துக்கலாம். அப்படியே எடுத்துக்கலாம். வெந்திருக்கு. அதனால் என்ன பண்ணுறேன்னா அந்த பொடியும் போட்டுறேன். போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வைக்கிறேன். நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த பொடி வந்து நம்ம பொருத்தூள் பொடின்ட்டு அது பண்ணுவோம். அதில் கூட வந்து ஒரே வெந்தயம் மட்டும் ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். எப்படி சேம் அதுதான் போட்டிருக்கோம் நினைக்கிறேன். பழைய வீடியோ போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். இது மாதிரி இது பொறுத்தூள். இதுக்கு வந்து இந்த பூசணிக்காய் பண்ணமா மட்டும் ஒரே வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இப்போ அதே மாதிரி ரசத்துக்கு எடுத்து வச்சுருக்கேன். பைனாப்பிள் ரசத்தை வந்து பைனாப்பிள் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் அரைக்கிறதுக்கு ஒரு தக்காளியும் பைனாப்பிளும். இதில் வந்து ஒரு நார்மல் சாத்தும் பொடி, உப்பு அதை போட்டு கொஞ்சோண்டு சின்ன சின்ன பீஸை நறுக்கி போட்டு அந்த இதையும் போட்டு அடுப்பில் வச்சு கொதிச்சுட்டு இருக்கட்டும். கொஞ்சம் கொதிச்சு சும்மா அடுப்பு வைக்கிறேன். நடுவில் வந்து இதையும் அரைச்சி விட்ருவேன். 3 கொதி வந்ததுக்கப்புறம் பருப்பு ஜலம் விட்டு மிளகு ஜீரகம் போட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி போட வேண்டியது. இதை அரைச்சிக்க ஒரே ஒரு தக்காளி, புளிக்கு பதிலாக தக்காளி எடுத்துட்டுருக்கேன். பைனாப்பிள் தக்காளியை அரைச்சி விட்டுருந்தது. அப்புறம் கொஞ்சம் பொடி பொடியாக நறுக்கின பைனாப்பிள், ஒரு ஸ்பூன் ரசப்பொடி, உப்பு, மஞ்சப்பொடி போட்டு கொதிச்சோடனே இந்த பருப்பு ஜலத்தை விட்டுட்டேன். விட்டு இப்போ வந்து அப்படியே கொஞ்சம் நெய்யில் வந்து கடுகு கொஞ்சோண்டு மிளகு ஜீரகமும் அப்படியே தாளித்து போட்டுற வேண்டியதான். போயிட்டுனா ரசம் எடுத்து வடை வந்து வெறும் உளுத்தம்பருப்பு போடக்கூடாது. உளுத்தம்பருப்பு போட 2 எல்லா பருப்பும் சேர்த்துட்டு ஊற வச்சு அதை அரைச்சுருக்கேன். முப்பருப்புன்னு இல்லை, உளுத்தம்பருப்பு தான் ஜாஸ்தி. அதில் 1/2 டீஸ்பூன். பண்டிகைனால வெறும் உளுத்தம்பருப்பு வேண்டான்ட்டு எல்லாமே அரை ஸ்பூன் துவரம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலப்பருப்பு போட்டு பைத்தம்பருப்பு போட்டிருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் வச்சு உப்பு போட்டு நல்லா அரைச்சிட்டு தட்டணும். ஊற வச்சிருக்கேன். 1-2 பருப்பு தெரியுதா? ஊற வச்சிருக்கேன். ஊற வச்சு கொஞ்சமா அப்போ நெய்வேத்தியத்துக்கு மட்டும் துளியோண்டு அரைச்சி வச்சுருக்கேன். தட்டிட்டு அது அப்புறமா தட்டலாம் அப்படின்னு. கொஞ்சோண்டு மிளகு ஜீரகம், அப்புறம் கருவேப்பிலை போட்டு ரசம், பைனாப்பிள் ரசம். இது மகர சங்கராந்தின்னு சொல்லுவாள்ல பொங்கலை, எதனால அது அப்படி? பொங்கலும் மகர சங்கராந்தியும் அதோடைய வழிபாடு ஒண்ணுதான். ரெண்டுமே வந்து சூரியனை வந்து வரவேற்கிறது. இப்போ இன்னையிலிருந்து வந்து உத்தராயண புண்ணிய காலம். போன 6 மாதம் தமிழில் ஆடியிலேருந்து மார்கழி வரைக்கும் 6 மாதம் வந்து தட்சிணாயன புண்ணிய காலம். இப்போ வந்து தையிலேருந்து ஆணி வரைக்கும் உத்தராயண புண்ணிய காலம். இந்த உத்தராயண புண்ணிய காலம் அப்படிங்கிறது வந்து சூரியன் வந்து மகர ராசிக்கு நகரம். ஆமாம், இது ஆக்சுவலி நம்மளோட இது பிரகாரம் பூமி தான் வந்து சூரியனை சுற்றுறது. ஆனால் இந்த தொன்மவியல் பிரகாரம் சூரியன் வந்து ஒரு ராசிக்கும் நகரதா ஒரு சொல்லுவாள். ஸோ இது வந்து மகர ராசிக்கு வரும்போது மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவோம். அதனால தான் மகர சங்கராந்தின்னு சொல்கிறாங்க. ஆமாம். ஸோ இது வந்து 6 மாதமாக பிரிச்சிருப்பாங்க. உத்தராயண புண்ணிய காலம், தட்சிணாயன புண்ணிய காலம் அப்படிங்கிறது. இந்த உத்தராயண புண்ணிய காலம் 6 மாதங்கிறது தேவர்களுக்கு வந்து பகல் பொழுது. தட்சிணாயன புண்ணிய காலம் 6 மாதங்கிறது தேவர்களுக்கு இரவு பொழுது. ஸோ இது ரெண்டும் சேர்த்தது ஒரு நாள். நமக்கு 12 மாதம், ஒரு வருஷங்கிறது தேவர்களுக்கு ஒரு நாள். 6 மாதங்கிறது இந்த உத்தராயண புண்ணிய காலங்கிறது பகல் பொழுது.
தேவர்களுக்கு. அதனால தான் அந்த கதிரவனை வந்து நம்ம வந்து வரவேற்போம். இந்த கதிரவன் வந்து அறுவடை, விளைச்சல், செழுமை அதுக்கெல்லாம் ஒரு அடையாளம், அது சிம்பாலிக். அது அந்த கதிரவன் அப்படிங்கிறது. ஸோ அதை வரவேற்கிறது தான் பொங்கல். இதுக்கு இன்னொரு பேர் வந்து நார்த் சைடில் தான் மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு நிறைய பேர்லாம் இருக்குது, ஒரு இடத்துலையும் ஒரு பேர் இருக்குது. மொத்தமாக சங்கராந்தி அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, 12 சங்கராந்தி இருக்குது. ஒரு ராசி, ஒரு மாதம். ஸோ ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு சூரியன் மூவ் ஆகிறது வந்து ஒரு சங்கராந்தி. நம்ம அந்த 12 சங்கராந்தியை 4 சங்கராந்தியாக பிரிச்சிருப்பாங்க. அது 4 என்னென்னா அயனி சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவா, விஸ்வ சங்கராந்தின்னு சொல்லுவா, அப்புறம் வந்து விஷ்ணுபதி சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவா, அப்புறம் சாட்சித்தமுக சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவா. அதில் ஃபஸ்ட்டு வந்து அயனி சங்கராந்தி அப்படிங்கிறது வந்து தையிலையும் கடகத்துலேயும் வரும். அதாவது தை அப்படிங்கிறது வந்து மகரத்துலேயும் கடகத்துலேயும் வரும். மகரம் அப்படிங்கிறது தமிழில் வந்து தை, கடகம் அப்படிங்கிறது தமிழில் வந்து ஆடி. ஸோ தைங்கிறது வந்து உத்தராயண தொடக்கம், கடகமம் ஆடிங்கிறது தட்சிணாயன தொடக்கம். இந்த தொடக்கத்தில் வர்ற சங்கராந்தி இருக்கு இல்லையா, அது ரெண்டையும் சேர்த்து அயனி சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. தையும் கடகமும் சேர்ந்த சங்கராந்தி, இது ரெண்டு மட்டும் அயனி சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. மிச்சம் அது அதே மாதிரி ஒரு மாதத்துக்கு வர்ற சங்கராந்திகள் வரும். இப்போ நைவேத்தியம் பண்ணுறதுக்கு கொஞ்சோண்டு கடல மாவு பாயசம் பண்ணிடுறேன். திருக்கணம்பு இங்கே மேலே கடல மாவும் ஒரே ஒரு ஸ்பூன் நெய்யும் விட்டுருக்கேன். கடல மாவு நல்லா வறுத்துன்ட்டு பால்லேயே வேக வச்சுருவேன். வேக வச்சுட்டு கொஞ்சம் வெல்லம் போட்டுற வேண்டியது. துளியூண்டு வச்சுருக்கேன் கொஞ்சம். அப்புறம் அப்படியே அப்பளம் பொரிச்சிக்கிறேன். அப்படியே சில பேர் கேட்ப அப்பளம் வந்து சாப்பிடலாமான்னு. அரிசி அப்பளம் வேணால் அது வந்து கொஞ்சம் வேக வச்ச மாதிரி ஆகிடும், பழம்பத்தம் சாப்பிட்றதில்ல. உளுந்தப்பளம் ஆற்றுல போட்டது தான் சாப்பிட்லாம். அதனால் பண்டிகைனால அதையும் பொரிச்சு வச்சுருங்க. நெய்யில் கடலமாவு வறுத்துன்ட்டு பாலில் வேக வச்சுட்டேன் இல்லையா. இப்போ இந்த வெல்லம் இருக்குது, கொஞ்சோண்டு வெல்லம், இந்த வெல்லத்தை போட்டுட்டு முந்திரி பருப்பு தாளிச்சு கொட்டிட்டேன். ஆயிடுச்சு, எல்லாம் ஆயிடுது. பஞ்சாமிரதம் மட்டும் இப்போ சக்கரை பொங்கல் வைக்கிறது டைம் ஆயிடுது. பொங்கல் பண்ண வைக்கிறதுக்கு நான் அப்புறம் பண்ணேன், வீடியோ காமிக்கல. வீடியோவில் வந்து போட்டிருக்கோம், தைப்பூசத்துக்கு பிரசாதமாக அந்த எப்படி பஞ்சாமிரதம் பண்ணுன்னு காமிச்சிருக்கோம். கல்கண்டு, நெய், நாட்டு சக்கரை, வாழைப்பழம் எல்லாத்தையும் ஸ்மாஷ் பண்ணி வெத்தலைக்குள்ள வச்சு சாப்பிட வேண்டியதுதான். இது பண்ணலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் நம்ம பேரிச்சம்பழம், தேன், பேரிச்சம்பழம் போடலாம். அது இப்போ கண்ணி காமிச்சிருக்கேன். அதே மாதிரி தான் பஞ்சாமிரதம். சமையல் ஆயிடுத்து. அவியல், கடல மாவு திருக்கணம்பு, அப்புறம் வந்து இது பரங்கிக்காய் வச்சேன் போட்டு சாம்பார், அரச்சுவிட்ட சாம்பார், பைனாப்பிள் ரசம், வடை, அப்பளம், இது பூசணிக்காய் பொறுத்தல், இது கோசம்பரி வந்து மாதுளம்பழமும் காணும், சோளம், அப்புறம் கழுத்துக்கு பருப்பு, மருந்து எடுத்து வச்சிருக்கேன் ஜீரணத்துக்காக. சாப்பிட்டுட்டு கொடுப்பேன். சாப்பிட்டு சாப்பிடலாம். ரொம்ப நன்றி. வளமுடன் வாழ்க.